தங்கம், வெள்ளி விலை வந்து கணிசமா குறைஞ்சிட்டு இருக்கிறத உங்களால இப்ப பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்க உலக அரசியல் என்ன? அமெரிக்கக்காரங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம இப்ப இந்த டிப்ல தங்கம், வெள்ளி வாங்கலாமா? அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த விலை குறையறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் தான். இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்க ஃபெட் தலைவர் கெவின் வார்ஷ் அவரோட தலைமையில மீட்டிங் நடந்துச்சு. அதுல வந்து இந்த குவார்ட்டருக்கான வட்டி விகிதத்த 3லேருந்து 3.75% ரீடைன் பண்றாங்க. இது முன்னாடி என்ன ரேட் வட்டி விகிதம் இருந்துச்சோ அதே வட்டி விகிதம் தான். அவங்க ஒன்றும் ஏற்றவும் செய்யல, இறக்கவும் செய்யல. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை வட்டி விகிதம் குறைஞ்சுதுன்னா தங்கம், வெள்ளி விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஆனா வட்டி விகிதம் வந்து ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஏன்னா இப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஃபுல்லா முடியல. ஓரளவுக்கு இப்போ சைலண்டா போயிட்டு இருக்குது. அவங்க யூஎஸ் கரன்சியோட அந்த டாலரோட இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அது ஏத்துறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த அறிவிப்பால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாமே டாலர் ஸ்ட்ராங் ஆனதால என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் கோல்டு மார்க்கெட் அப்படின்றது ஒரு நிரந்தரமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கோல்டு மார்க்கெட்ன்றது ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரும்னு தெரியாத ஒரு மார்க்கெட். ஸோ அது எப்போ வேணா ஏறலாம், இறங்கவும் செய்யலாம். அதனால மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம் வரக்கூடிய ஒரு டெபாசிட்ல போட தான் பார்ப்பாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாண்ட் மார்க்கெட்டை நோக்கி போவாங்க. அதனால தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. ஒருவேளை ஃபியூச்சர்ல ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணாங்கன்னா மறுபடியும் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்றது நல்லது. ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து ஃபெட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஃபியூச்சர்ல கோல்டு ரேட்டு இன்னும் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்களோ அப்படியே ஹோல்ட் பண்றது பெட்டர். இதுவே நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தங்கம் வந்து ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது. ஃபியூச்சர்லயும் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்னும் நிறைய வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் லாங் டேர்ம்ல கோல்டுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. இன்னும் உலகத்துல இருக்கிற பதற்றங்கள் எதுவும் முடியல. போர்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பிளஸ் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுடைய ரிசர்வ் பேங்க்ஸும் கோல்டை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, கோல்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா விலை ஏறதான் போகுது. ஸோ நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா கண்டிப்பா வாங்குங்க. ஒரேடியாக வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில உங்ககிட்ட பணம் இருக்கும் போதோ இல்லை மாசமா வாங்குனீங்கன்னா நீங்க வந்து ஏற்றத்திலையும் வாங்க முடியும், இறக்கத்திலையும் வாங்க முடியும். உங்க பணம் வந்து ஆவரேஜ் ஆயிடும். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கோல்டு வாங்க போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.